தந்தை, மகன், தூய் ஆவியாரின் பேராலே ஆமென். ஆன்ம வழிகாட்டி ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி திங்கட்கிழமை. புனித மிக்கேல் அதிதூதரிடத்தில் நம்மை ஒப்புக்கொடுத்து மன்றாடுவோம். வானுலக சேனை தளங்களின் அதிபதியே, சதா ஜீவ அருவிகளில் மகிமையும் மேன்மையும் நிறைந்த சம்மனசானவரே, அவர்களிலும் உத்தமமானவரே, தேவ கட்டளைப்படியே பரலோக வாசலை திறக்கவும் பூட்டவும் அதிகாரம் உள்ளவானவரே, தேவநீதி சிம்மாசனத்திற்கு அருகில் எங்களை ஆத்துமாக்களை சேர்ப்பிக்கும் தூதாதி தூதரே, மரண அவஸ்தைப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய விரைந்தோடி வரும் உபகாரியே, மரித்தவர்களின் ஆத்துமங்களை அழைத்து கொண்டு போய் திவ்ய கடவுளின் சந்நிதியில் சேர்ப்பிக்கும் காவலரே, பலவீனனும் நிர்பாக்கியனுமாகிய அடியேனை கருணை கண் கொண்டு பார்த்து என் வாழ்நாள் முழுவதும் சிறப்பாக மரண தருவாயிலும் எனக்கு உமது தயை நேச உதவி புரிந்தருள வேண்டும் என்று மன்றாடுகிறேன். அதிதூதரான புனித மிக்கேலே, எங்கள் போராட்டத்தில் எங்களை பாதுகாத்தருளும். பிசாசின் வஞ்சக சூழ்ச்சிகளில் எங்கள் துணையாயிரும். தாழ்மையான எங்கள் மன்றாட்டை கேட்டு இறைவன் பசாசை கண்டிப்பாராக. நீரும் விண்ணக படையின் தலைவரே, மக்களை கெடுக்க உலகில் சுற்றித் திரியும் பேயையும் மற்ற கெட்ட அரூபிகளையும் இறை வலிமையால் நரகத்தில் தள்ளுவீராக. ஆமீன். மத்தேயு நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 30 முதல் 31 முடிய உள்ள இறை வார்த்தைகள். அப்பொழுது பெரும் காற்று வீசியதைக் கண்டு அஞ்சி அவர் மூழ்கும்போது, ஆண்டவரே, என்னை காப்பாற்றும் என்று கத்தினார். இயேசு உடனே தம் கையை நீட்டி அவரை பிடித்து, நம்பிக்கை குன்றியவனே, ஏன் ஐயம் கொண்டாய் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை: மாசற்ற திரு இருதயத்தின் மீதான பக்தியானது பாரம்பரியமாக மரியாவின் நற்பண்புகளையும் துயரங்களையும் சித்தரிக்கும் படிவங்களுடன் தொடர்புடையது. இவற்றை நீங்கள் சிந்திக்க இன்று நீங்கள் அழைக்கப்படுகிறீர்கள். மரியாவின் மாசற்ற திரு இருதயத்தின் சிற்றாலயத்திலும் துயரங்களின் அன்னை சிற்றாலயத்திலும் போற்றப்படுவதை நாம் காணலாம். மரியாவின் மாசற்ற இதய பதக்கம் நமக்கு சுட்டி காட்டுவது என்ன? இவற்றுள் மிகவும் குறிப்பிடத்தக்கது வாளால் குத்தப்பட்ட மரியாவின் இதயமாகும். இது தூய மரியாவின் மாசற்ற இதய கோயிலில் உள்ள கையால் செதுக்கப்பட்ட மரப்பதக்கத்தில் சித்தரிக்கப்பட்டுள்ளது. கோயிலின் கருவறை பகுதியில் உள்ள பளிங்கு கல்லில் செதுக்கப்பட்ட 8 தேவதூதர்களால் சூழப்பட்ட மரியா குழந்தை இயேசுவை தாங்கி தனது மாசற்ற இதயத்தை தொடுகிறார். இதன் மூலம் துயரத்தின் நடுவிலும் தனது அன்பின் முன்மாதிரியை சிந்தித்து பார்க்குமாறு பார்வையாளர்களை அவர் அழைப்பு விடுக்கிறார். வாளால் குத்தப்பட்ட இதயத்தின் குறியீடானது லூக்கா 2:35 புனித அன்னைக்கு சிமியோன் உரைத்த உன்னையும் ஒரு வாள் ஊடுருவி குத்தும் என்ற தீர்க்க தரிசன வார்த்தைகளிலிருந்து உருவானது. குறிப்பாக சிலுவை மரணத்தின் போது மரியாள் அடைந்த பெரும் துயரத்தை நினைவூட்டும் வகையில் அந்த உருவத்தின் மற்ற சித்தரிப்புகளில் மரியாள் அடைந்த 7 துயரங்களை பிரதிபலிக்கும் விதமாக ஒன்றுக்கு மேற்பட்ட, அதாவது 7 வாட்கள் இதயத்தை குத்துவது போல இடம்பெற்றிருக்கிறது. ஆகவே இந்த மாசற்ற திரு இருதயம் அன்பினால் ஊடுருவ பெற்று அந்த அன்புக்கு விலையாக கொடுக்கப்பட்ட இயேசுவின் விலையேறப்பெற்ற பாடுகளை நினைவு கூர்ந்து அதனால் குத்தி கிழிக்கப்பட்ட இதயத்தினுடைய அன்பை இன்று நாம் நினைவு கூர்ந்து ஜெபிக்க இறையருள் வேண்டி இணைந்து மன்றாடுவோம். ஜெபிப்போமாக. எங்களோடு மன ஒப்பந்தம் செய்து எங்களை பிரமாணிக்கமாக அன்பு செய்து கொண்டிருக்கும் எங்கள் அன்பு இயேசுவே, உமது இதயத்திலிருந்து பெருக்கெடுத்து ஓடும் உமது அன்பின் மிகுதிக்காய், இரக்கத்தின் மேன்மைக்காய் உம்மை நன்றியோடு போற்றி துதித்து ஆராதிக்கிறோம். உன்னை இறுதி வரை அன்பு செய்வேன், இன்பத்திலும் துன்பத்திலும் உடல்நலத்திலும் நோயிலும் உன்னோடு உடனிருப்பேன் என்று எங்களுக்கு வாக்குறுதி தந்த எங்கள் கணவர் அல்லது மனைவி எங்களை விட்டு பிரிந்து சென்றாலும், பிரமாணிக்கத்தை இழந்து வீதியில் தூக்கி எறிந்தாலும், மறைவான வேறு வாழ்க்கை நடந்தாலும், உடலை பயன்படுத்தி உணர்வுகளை கொச்சைப்படுத்தினாலும், எங்களோடு இரத்தத்தில் மன ஒப்பந்தம் செய்து கொண்ட இயேசுவே, நீர் ஒருபோதும் எங்களை கைவிடுவதில்லை. எங்கள் கணவர், என் மனைவி என்னை விட்டு பிரிந்து சென்றாலும் நீர் கொடுத்த வாக்குத்தத்தத்தில் எப்போதும் நிலைத்திருந்து எங்களை பாதுகாக்கிறீர். உமது அன்பு என்றும் குறைவதில்லை. எந்த நிலையிலும் என்னை இறுதி வரை அன்பு செய்கிற இயேசுவே, உமக்கே கோடி நன்றி ஐயா.
என் மீது நீர் கொண்டிருக்கிற காதல் என்னை மெய்சிலிருக்க வைக்கிறது. இந்த உலகத்து மனிதர்களிடத்தில் நாங்கள் அனுபவித்திராத பரவச அன்பு உம்மிடத்தில் மட்டுமே உள்ளது என்பதை நான் அனுபவித்து உணர்கிறேன். எத்துணை மகத்தான பேரன்பு! என்னை புரிந்து கொண்டு என் குறைகளை மறைத்து எனக்கு வழிகாட்டி என்னை தலைநிமிரச் செய்து என் மகிழ்வில் உமது மகிழ்வை காண்பவரே, எனது துக்கத்தில் முழுமையாக பங்கேற்பவரே, உம்மையே நான் முழுமனதோடு அன்பு செய்கிறேன். என் மணவாளனே, என் மணவாட்டியே, உம்மை அதிகமாக காதல் செய்யவும் உமது பேரன்பில் நான் மூழ்கி போகவும் எனக்காக நீர் செய்யக்கூடிய தியாகம், பரிவிரக்கம், பிரமாணிக்கம், நம்பிக்கைக்குரிய செயல்பாடுகள், இதற்கு ஏற்ப என் வாழ்க்கையை அமைத்து கொள்ள எனக்கு தூய ஆவியினுடைய அருள் கொடைகளை நிறைவாய் தாரும். அன்பு ஆண்டவரே, உமது பிரமாணிக்கத்தை விட்டு விலகிச் செல்கிற நேரமெல்லாம் சாத்தானின் கொடூரமான தாக்குதலுக்கு ஆளாகி என் உடலிலும் மனதிலும் பொருளாதார நலன்களிலும் அடிபட்டு உதைபட்டு வேதனையோடு வந்து நிற்கிற எங்களை கண்ணோக்கி பாரும். எங்கள் வாழ்வை மீண்டும் கட்டி எழுப்பும். எங்கள் வாழ்வில் இருக்கிற ஆசீர்வாதங்களை புதுப்பித்தருளும். நீரே எங்களுடைய மணவாளன் என்பதை இந்த உலகம் அறிந்து கொள்ளும்படியாக நீர் எங்களுக்கு செய்து வருகிற அனைத்து நன்மைகளுக்கு என் குடும்பம் சாட்சியாய் அமையும்படியாக உம்மிடத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எந்த நிலையிலும் நாங்கள் சோர்ந்து வீழ்ந்து வழியிலே தடுமாறி விடாதபடி எங்களை தாங்கி ஏந்தி வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமேன். எல்லாமல்ல இறைவன், தந்தை, மகன், தூய் ஆவியானவர் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி வழிநடத்துவாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் இரத்தம் ஜெயம்.